கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய 2வது மாதத்தின் தியானத்திற்காக நாம் இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிரசன்னத்திலே கொடுக்கும்படியான அவருடைய தேவ தயவு என்ற தலைப்பிலே காட்ஸ் மர்சிஸ் அதை குறித்ததான வெளிப்பாட்டின் செய்தியை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இதற்கான மூல வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 9 வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியையின் மேலும் உள்ளது. ஆங்கிலத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, The Lord is good to all and his tender mercies are over all his works. ஒரு 2 பிரிவாக இந்த வார்த்தையிலே நாம் வெளிப்பாட்டை காண்கிறோம். முதலாவது, தேவன் கர்த்தர் நல்லவர், எல்லோர் மேலும் தயவுள்ளவர் என்பது. இரண்டாவதாக பார்க்கும்படியான காரியம், ஏன் அவர் தயவுள்ளவராய், அவர் நல்லவராய், எல்லோர் மேலும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிற காரியம், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. ஆண்டவர் படைத்தார், தேவதூதர்களின் ஒரு கூட்ட கீழே தள்ளப்பட்டபடியினால் மேட்டிமையின் காரணமாக ஒரு சந்ததியை துதிக்கும்படியான சந்ததியை அவர் ஆதாமின் மூலமாக அங்கே உண்டாக்குகிறவராயிருக்கிறார். அந்த சந்ததி ஆதாமின் பாவத்தினாலே விழுந்து போனதினாலே தேவனை துதிப்பதை குறித்ததான அந்த வெளிப்பாட்டை அவர்கள் இழந்தவர்களாய் முறுமுறுப்பின் சந்ததியாக உலக காரியங்களுக்குள்ளாய் சிக்குண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இதை குறித்ததான வெளிப்பாட்டை தாவீது பெற்றபடியினாலே அவன் எழுதும்படியான சங்கீதமாகிய இந்த வார்த்தைகள் தான் நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக, நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நாம் நல்லவர் என்று நாம் சொல்லுகிறோம், அவர் தயவு நம் மீது இருக்கிறதை நாம் காண்கிறோம். அந்த தயவு எப்பொழுதும் நம்மில் தங்கியிருக்கும்படியாக தேவன் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அதை குறித்து தான் இந்த காலை வேளையிலே முதலாவது பார்க்கிற காரியம், குட் டு ஆல். முதலாவதாக குட் டு ஆல், எல்லோரும் மேலும் அவர் தயவுள்ளவர். அதைத்தான் வசனத்திலே பார்க்கணும், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை வர்த்திக்க பண்ணுகிறார். இந்த உலகத்தை ஒரே தரம்தான் ஆண்டவர் நோவாவின் நாட்களிலே அவர் வெள்ளத்தினாலே அழித்தார். அந்த பாவத்தின் உச்சகட்டத்துக்குள்ளாய் உலகம் இருந்தபோது அப்பொழுது நோவாவை அவர் அழித்தார். நோவாவின் காலத்தில் அந்த மக்களுக்குரிய அழிவை அவர்கள் பார்த்தார்கள். இதில் முக்கியமாக நாம் பார்க்கும்போது எல்லோர் மேலும் தயவு உள்ளவராய் அவர் அந்த வானவில்லை உண்டாக்கி இனிமேல் நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே ஒரு உத்தரவாதத்தை, ஒரு ப்ராமிஸை கொடுத்தார். ஆனபடினாலே அவர் இரக்கங்கள்
அங்கே வெளிப்படுகிறதாய் பார்க்கிறோம். எல்லோர் மேலும் அவர் தயவுள்ளவர். சங்கீதக்காரன் 25ஆம் சங்கீதத்தில் நாம் 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிற காரியம், கர்த்தர் நல்லவரும் உத்தமமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் உத்தமமாய் இருக்கிறார். அதே நேரத்திலே பாவியாகிய மனுஷனுக்கு அவர் வழியை தெரிவிக்க விரும்புகிறார். ஆனபடினால் தான் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய ஒரே குமாரனாகிய பிதாவினுடைய குமாரன் வார்த்தையாக இந்த உலகத்திற்கு வந்து நமக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் வெளிப்பாட்டை கொடுக்க அவர் அனுப்பப்பட்டார். இன்றைக்கு இங்கே பார்க்கிற காரியம் என்னென்றால், முதலாவதாக அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கும்படியான ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதை நாம் பார்க்கும்போது அங்கே வசனத்திலே பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்கிறார், 119ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிற காரணம் 119ஆம் சங்கீதம் 68ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அவர் நன்மை செய்கிறவர், அவர் நல்லவர். அதே நேரத்தில் அந்த நன்மையான காரியங்கள் எல்லோர் மேலும் இருந்தாலும் அவர்கள் அவருடைய பிரமாணத்துக்குள்ளாய் வருவதற்கு அவர் போதிக்கிறவராயிருக்கிறார். He is a teacher. He is a good Lord and he is a teacher. ஆனபடினால் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் இருக்கும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அதைத்தான் 119ஆம் சங்கீதம் 68ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். போதித்தால்தான் நாம் நம்முடைய வழிகளிலே நேர்வழியாய் நடக்க முடியும். வழி தெரியாத போது நாம் சத்திய வழியிலே நடக்க முடியாது. ஆனபடியால்தான் உம்முடைய வழியை எனக்கு போதியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இரண்டாவதாக அங்கே சொல்லும்போது அவர் அப்ரைட் காட், அவர் நேர்மையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அந்த வசனத்திலே பார்க்கும்போது ஆங்கிலத்திலே he does good and teaches us statutes. நியாயமான காரியங்களை, சரியான காரியங்களை அவர் நிதானித்து நமக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 92ஆம் சங்கீதத்திலே 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். அங்கே சொல்லப்படுகிற காரியம், கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. கர்த்தர் நல்லவர், அவர் உத்தமம் ஆனவர், அவர் கண்மலை. கண்மலை என்று சொல்லும்போது அநேக காரியங்களை குறித்து சொல்லுகிறது. ஸ்டடினஸ், உயர்ந்திருத்தல், இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அஸ்திபாரம்,
அந்த கன்மலை ஆகிய தேவனிடத்தில் அங்கே நீதி விளங்குகிறதா இருக்கிறது. அந்த கன்மலையை யாரும் மோத முடியாது. அவர் அநீதி செய்கிறவர் அல்ல, அவர் நீதி செய்கிறவராய் இருக்கிறபடினாலே அநீதியை அவர் தவிர்க்கத்தக்கதாக நீதியை நமக்கு பாதியிலே வழி நடத்துகிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நீதியின் பாதையை கற்றுக் கொடுக்கிறவர் அந்த நீதியுள்ள நியாயாதிபதியாய் அந்த தயவுள்ள நல்ல கர்த்தர் இருக்கிறார். மூன்றாவதாக அதே வசனத்தில் பார்க்கும்போது அவர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கற்றுக்கொள்ளும்போது நாம் சரியாக நாம் நடக்க முடியும். வெளிச்சம் என்று சொல்லி ஆண்டவரே நமக்கு வெளிச்சமாக வந்தார். அவர் பிறந்தபோது அந்த மகா பெரிய வெளிச்சத்தை அவர்கள் கண்டார்கள். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் அங்கே 20 23 வசனங்களை நாம் பார்க்கும்போது அவரை குறித்ததான ஞானம், தேவனை குறித்ததான அந்த நீதியை நாம் அறியும்போது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அதைத்தான் 20ஆம் வசனத்தில் சொல்கிற, ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அந்த நீதி நமக்கு கூப்பிடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. வீதியிலிருந்து கூப்பிடுகிறது என்றால் அது எல்லோருக்கும் சொல்லப்படுகிற ஒரு காரியம். நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களிலே வண்டிகளிலே ஒரு பொருளை குறித்து அங்கே பிரச்சுரம் செய்கிறதை பார்க்கிறோம் வானொலி மூலமாக. அதைத்தான் ஆண்டவருடைய ஞானம் அங்கே வெளிப்படும்படியாக கர்த்தருக்கு பயப்படுபவர்களுக்கு அது போதிக்கிற ஒரு காரியமாய் கூப்பிடுகிறது. இட் கால்ஸ். அதைத்தான் அங்கே விஸ்டம் கிரையத் அவுட் என்று சொல்லப்பட்டிருக்கு. கால் கூட கிடையாது, கிரையத் அவுட். uttereth a voice in the streets. வெளிப்படையாக அது சொல்லுகிறதா இருக்கிறது. அதுதான் நீதி. அந்த நீதி சங்கீதம் 71ஆம் சங்கீதத்தில் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனே உம்முடைய நீதி உண்மையானது, பெரிதானவர்களை நீர் செய்தீர், தேவனே உமக்கு நிகரானவர் யார்? தேவன் நீதி செய்கிறார் என்றால் அது உன்னதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதா இருக்கு. அவருடைய நீதியில் நடக்கிறவர்கள் அவர்கள் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த நீதி பெரிதானவர்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்கிறது. நீதியின் மேல் பசிதாபகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் தேவனுடைய நீதிக்குள்ளாய் வரும்போது, தேவனுக்கு பயப்படும்படியான பயத்தில் அவருடைய கட்டளைகளில் நாம் நடக்கும்போது பெரிதான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும், அவர் என் காலை தள்ளாட விட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். அந்த நீதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறது என்னென்று அங்கே
நியாயாதிபதியாக அவர் இருக்கிறார். அவர் நீதி செய்கிறவர், அவர் நியாயம் செய்கிறவர். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும்போது 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 30ஆம் வசனம்: என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அவர் நம்மை வெளிச்சத்திலே நடத்துவதற்கு, அவருடைய நீதிக்குள்ளாய் நடப்பதற்கு, ஒருவேளை நாம் அது ஒரு பலுவாக உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு நமக்கு ஒரு பாரமாக பிரிந்திருப்பது கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கலாம். நாம் உலகத்தோடு வாழாதபடிக்கு பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கும்போது அநேக சோதனைக்குள்ளாய் நாம் வருகிறோம். அந்த சோதனையை நாம் மேற்கொள்ளத்தக்கதான கிருபை அவர் நமக்கு, அவருடைய நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வசனத்தில் நாம் பார்க்கிறோம். துன்பத்தை இன்பமாக அவர் மாற்றி போடுகிறார். எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் அதை நன்மையாக மாற்றி போட்டார் என்று சொல்லி யோசேப்பு சொல்வது போல நாம் சொல்ல முடியும். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்படியான காரியம், அவர் நிரந்தரமானவர். அவர் எப்பொழுதும் நமக்கு நிரந்தரமாய் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 29-30 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது: ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்களின் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவர் எப்பொழுதும் நிரந்தரமாய் நமக்குள்ளாய் இருக்கிறார். ஆனபடினால்தான் அவர் நமக்கு தயை உள்ளவராய் எந்த சூழ்நிலையும், எப்படியாக சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய அவருடைய வாழ்க்கையில் அந்த நெருப்புக்குள்ளாய் இருந்தாலும் அங்கே இவர் ஒரு நபராக தேவன் காணப்படுகிறார். தானியேலுடைய சிங்க கபிலே அந்த சிங்கங்களின் வாயை கட்டுகிறவராய் அங்கே காணப்படுகிறார். அதுதான் தேவ தயவு ஒவ்வொருவரையும் அங்கே நெருக்கி அங்கே பாதுகாக்கிறதா இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கிற காரியம், அவருடைய இரக்கங்களை நமக்கு கிரியை செய்கிறதா இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 36ஆம் சங்கீதத்தில் 6-7 வசனங்களை நாம் பார்க்கும்போது, நீதி பர்வதங்கள் போலவும் நியாயங்கள் மகா ஆழமாக இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் முதல் சட்டைகளிலே வந்தடைகிறார்கள். இங்கே அவருடைய கிருபைகள், இரக்கங்கள் எல்லாம் பெரியவைகளாய் இருக்கிறது. இன்றைக்கு அந்த காரியத்தை பார்க்க 3 காரியங்கள் அங்கே இருக்குது. அவர் நன்மை செய்கிறார், அவர் நன்மை செய்கிறார். சங்கீதம் அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அவர் நன்மை செய்கிறார். சங்கீதம் 31:19 சொல்லுகிறபடியாக, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நன்மை செய்கிறார். இரண்டாவதாக,
அவர் நமக்கு வாக்குகள் கொடுத்திருக்கிறார். 2 பேதுரு 1:4 பார்க்கும்போது, இச்சைகளினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சோபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களுக்கு அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். 3வது, அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்க, put the trust on him and he will uphold you. சங்கீதக்காரன் சொல்கிறான். அதற்கான 91ஆம் சங்கீதத்திலே இப்படியாக சொல்லுகிறான். 4ஆம் வசனம், அவர் தம்முடைய சட்டைகளில் உன்னை மூடுவார், அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் பூவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசியும் கேடகமாய் இருக்கும். ஸோ இந்த காரியங்களை பார்க்கும்போது அவர் என்றைக்குமே கிரியை செய்கிறவர், அவர் என்றைக்குமே இரக்கங்களின் தேவன், அவர் தயவுள்ளவர், அவர் நல்லவர். அவருக்கே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நம்முடைய கிரியைகளை ஆண்டவரே நீர் உண்டாக்கி நம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிறீர். நீர் நல்லவர். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி எவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்த தேவன். ஆண்டவரே, ஒருவரும் அழிந்து போகாதபடிக்கு உமக்கு பயப்படுகிற பயத்தில் உடைய நியாயங்களை வெளிப்படுத்தத்தக்கதாய் எங்களை நீர் பயன்படுத்தும். நீரே கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.